Hello students, இன்னைக்கு dual nature of radiation and matter chapter ஓட previous year questions பார்க்க போறோம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற part second part and இதுல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஒரே ஒரு டாபிக் தான் photoelectric effect. So இந்த entire வீடியோல இந்த ஒரே ஒரு டாபிக் தான் பார்க்க போறோமான்னு கேட்டா ஆமா, entire வீடியோல இந்த ஒரே ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி இந்த டாபிக்ல இருந்து questions கேட்டிருக்காங்க. So இப்போ நம்ம questions பார்க்கும்போது சரி இல்லை நீங்க புக் ரெஃபர் பண்ணீங்கனாலும் சரி ஆல்மோஸ்ட் எல்லா இயர்ல இருந்துமே இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டாபிக்கை தனி வீடியோவை நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம क्वेश्चंस பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கம்ப்ளீட்டா நீட் சம்பந்தமான வீடியோஸ் தான் போட போறோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன், குவரிஸ், ஐடியாஸ் எது இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ क्वेश्चंस பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இட்ஸ் a theory question. Photoelectric emission occurs when the incident height has more than a certain minimum frequency. So the law of photoelectric emission நம்ம படிச்சிருப்போம். இப்போ நம்ம இன்சிடென்ட் பண்ற frequency வந்து greater than threshold frequency இருந்தா மட்டும்தான் photoelectric emission வந்து நடக்கும். ஸோ அந்த threshold frequency தான் minimum frequency கொடுத்திருக்காங்க. ஸோ டைரக்டாவே ஆன்சர் சொல்லிடலாம். ஆப்ஷன் 3 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். In a photoelectric emission process from a metal of work function 1.8 electron volt, the kinetic energy of most energetic electron is 0.5 electron volt. The corresponding stopping potential கேட்குறாங்க. ஸோ என்னென்ன given data தந்திருக்காங்கன்னா work function and kinetic energy கொடுத்திருக்காங்க. They asking stopping potential. First of all, kinetic energy stopping potential relate பண்ற மாதிரி நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னன்னா kinetic energy is equal to Q. Qன்றது charge of the electron into Vs. இந்த Vs தான் நமக்கு என்னன்னா stopping potential. ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாம். கைனெட்டிக் எனர்ஜின்ற இடத்துல 0.5 eV. ஸோ இங்கே Qன்றது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், இங்கே EU எனக்கு சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் தான். ஸோ Qக்கு பதிலாக நான் E சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். E into Vs. அப்போ இங்கே பாருங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்காக EE எனக்கு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 0.5 volt. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த question பார்க்கலாம். The work function of photosensitive material is 4 electron volt. The longest wavelength of light that can cause photoelectric emission from the surfaces. Okay, so இங்க work function கொடுத்திருக்காங்க and they asking the wavelength. அப்ப என்ன ஃபார்முலா எடுக்கலாம்னா work function ஒரு form of energy தான். அப்ப டைரக்டா hc by lambdaவே எடுத்துக்கலாம். Okay, so இங்க work function கொடுத்திருக்காங்க, lambda கண்டுபிடிக்கணும். h is a Planck constant and c is a velocity of light. இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணா கண்டிப்பா ஆன்சர் வரும். பட் என்ன பிரச்சனைனா அது கொஞ்சம் லாங்கா போகும். இட் வில் டேக் மோர் டைம். அப்ப எப்படி நம்ம ஷார்ட்டா போடலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ ஷார்ட் மெத்தட்னு சொல்லலாம், இல்லைங்க ட்ரிக்குன்னு கூட எடுத்துக்கலாம். எந்த இடத்தெல்லாம் ஹெச்சி வருதோ, பிகாஸ் போத் ஆர் கான்ஸ்டன்ட் இல்லையா, ஸோ எந்த இடத்தெல்லாம் ஹெச்சி வருதோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் வேல்யூ 12400 EV, that is electron volt into Armstrong. இது சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. இட் வில் பி ஈஸி பை lambda. ஓகே, ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன்ற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 4 எலக்ட்ரான் வோல்ட்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இங்கே பாருங்க எலக்ட்ரான் வோல்ட் கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் நமக்கு லாம்டா வேணும். ஸோ லாம்டா இந்த சைடு எடுத்துடலாம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு 12400 ஆம்ஸ்ட்ராங் பை நமக்கு 4 வரும். கரெக்டா? அப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3100 ஆம்ஸ்ட்ராங்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷனில் வந்து நானோமீட்டரில் இருக்கு. அப்போ நானோமீட்டருக்கு மாற்றணும்னா நமக்கு ஆம்ஸ்ட்ராங்கிறது 10 power minus 10. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3100 into 10 power minus 10 இருக்கு. இது நானோக்கு மாற்றணும். அப்போ இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணோம்னா 310 into 10 power minus 9 மாறிடும். ஸோ 310 நானோமீட்டர். இதுதான் நமக்கு வேவ்லென்த். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், தியரி கொஸ்டின். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். The light of frequency 1.5 times the threshold frequency is incident on a photosensitive material. So இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா let us consider எனக்கு threshold frequency nu naught இருக்கு. இங்க incident ஆகிற லைட்டோட frequency வந்து 1.5 nu naught. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். நம்ம incident பண்ற லைட்டோட frequency has to be greater than the threshold frequency. அப்போதான் நமக்கு photoelectric emission நடக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்சிடென்ட் ஆகிற ஃப்ரீக்வன்சி வந்து கிரேட்டராக இருக்கு. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கும். நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். வாட் வில் பி த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இஃப் த ஃப்ரீக்வன்சி ஹாஃப். ஸோ இனிஷியலாக நமக்கு த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி நியூ நாட் இருந்துச்சு இல்லையா, அதே தான் இருக்கு.
பட் frequency half ஆயிடுச்சு. ஸோ 1.5 nu naught by 2. ஸோ 1.5 nu naught நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.75 nu naught ஆயிடும். அப்போ இங்கே பார்த்தோம்னா நம்ம இன்சிடென்ட் ஆகிற ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ லெஸ் தேன் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சியாக மாறிடுச்சு. ஸோ அப்போ இன்சிடென்ட் ஆகிற லைட்டோட ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தேன் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சினா த ஃபோட்டோஎலக்ட்ரிக் எமிஷன் வில் நாட் டேக்ஸ் பிளேஸ். அப்போ இந்த ப்ராசஸில் எனக்கு ஃபோட்டோஎலக்ட்ரிக் எமிஷன் நடக்காது. ஃபோட்டோஎலக்ட்ரிக் எமிஷன் நடக்கலைன்னா ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட்டும் இருக்காது. த கரண்ட் கோஸ் டு 0. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 3 இஸ் அ ரைட் ஆன்சர். பட் இன்னும் கொஞ்சம் பேர் யோசிப்பீங்க, என்னதான் ஃப்ரீக்வன்சி ஹாஃப் ஆனாலும் இன்டென்சிட்டி டபுள் ஆயிருக்கே, அப்போ இருக்காதா அப்படின்னு யோசிப்பீங்க. ஈவன் தோ எனக்கு இன்டென்சிட்டி டபுள் ஆனாலும் இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கும் அண்ட் யூ வில் கெட் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஸோ தட் இஸ் நோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் டு 0. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பேசிக் கொஸ்டின், ஈஸியாக நமக்கு கொஞ்சம் ஆன்சர் வந்துடும். இதுக்கப்புறம் பார்க்குற கொஸ்டின் ஒரு பிட் அட்வான்ஸ்ன்னு சொன்னோடனே ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்காது. சப்ஸ்டியூஷன் கிளியராக பண்ணும் அண்ட் ரீஃபார்ம் பண்ணுறது கரெக்டாக பண்ணும். சப்போஸ் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா என்டையர் சம் வந்து தப்பாயிரும். ஸோ அந்த பேட்டர்ன் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்கலாம். A certain metallic surface is illuminated with a monochromatic light of wavelength lambda. The stopping potential for photoelectric current for this light is 3V0. So given data clear எழுதிக்கலாம். First conditionல எனக்கு incident ஆகிற wavelength வந்து lambda and stopping potential வந்துட்டு 3V0. Okay. So next, if the same surface அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, work function சேமா இருக்கும். ஸோ அப்போ இங்கே 5னா இங்கேயும் 5. ஸோ ஏன் ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து சேமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, ஒர்க் ஃபங்க்ஷன் டிபெண்ட் ஒன்லி ஆன் நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆர் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சேம் சர்ஃபேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷனும் சேமாக இருக்கும். அண்ட் வித் த லைட் ஆஃப் வேவ்லென்த் 2 lambda த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் V0. ஸோ அப்போ வேவ்லென்த் வந்து 2 lambda, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வந்து V0. ஓகே, கிவன் டேட்டா எடுத்தாச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, த த்ரெஷோல்ட் வேவ்லென்த் ஃபார் திஸ் சர்ஃபேஸ் ஃபார் த ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் கேட்குறாங்க. ஒர்க் ஃபங்க்ஷன்றது மினிமம் எனர்ஜி. வித் ரெஸ்பெக்ட் டு தட் வர வேவ்லென்த் தான் மினிமம் வேவ்லென்த் ஆர் த்ரெஷோல்ட் வேவ்லென்த் நம்ம சொல்லுவோம். தட் இஸ் hc by lambda naught. இந்த lambda naught தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன் எடுக்க ஆரம்பிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஈக்குவேஷன் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட்ல இருக்கிறது, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். கேசஸாக எடுப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, நமக்கு லாம்டா கொடுத்துருக்காங்க கரெக்டா. அப்போ ஈன்றது hc by lambda that is equal to இவங்க threshold wavelength கேட்கறனால work function இடத்துல hc by lambda நாட்னு எழுதிக்கிறேன். பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் சம்ல பார்த்தோம் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு QVSன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ Q VSன்ற இடத்துல 3V0. ஓகே, ஸோ இதை எகைன் நம்ம ரீஃபார்ம் பண்ணிக்கலாம். hc by lambda is equal to hc by lambda naught plus 3QV0. So this is equation number 1. அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் ஒன்ல வேவ்லென்த் வந்து 2 lambda and stopping potential V0னு சொல்லியிருக்காங்க. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். hc by 2 lambda is equal to hc by lambda naught plus Q into stopping potential V0. Okay, so இது இந்த பக்கம் போச்சுன்னா hc by 2 lambda minus hc by lambda naught is equal to QV0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஏன் இப்படி ரீஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஆப்ஷன்ஸ் பொறுத்து தான் நம்ம வந்து ரீஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன்ல பாருங்க வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வர ஆன்சர்ல QV0 இருக்கக்கூடாது. அப்போ QV0 நெக்லெக்ட் பண்ற மாதிரி நான் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, செகண்ட் ஈக்குவேஷனை ரீஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதாவது QV0 இங்கே வச்சுட்டோம், இந்த டேர்ம் இங்கே கொண்டு போயிட்டோம். ஸோ இதுதான் QV0. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல QV0 இருக்கு. அப்போ இதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ சப்ஸ்டியூட் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இங்க எடுத்துடலாம். hc by lambda that is equal to hc by lambda naught plus 3 எனக்கு இருக்கு. QV0க்கு பதிலா இந்த ஈக்குவேஷனை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. அப்போ hc by 2 lambda minus hc by lambda naught. ஓகே, ஸோ அப்போ இங்க பாருங்க hc வந்து எல்லா இடத்துலையும் காமனா இருக்கு. அப்போ hc இங்க ஒரு hc கேன்சல்.
பேலன்ஸ் பார்க்கலாம். எனக்கு 1 by lambda is equal to 1 by lambda naught plus 3 by 2 lambda minus 3 by lambda naught. ஓகே, இப்போ நம்ம ரீஃபார்ம் பண்ணலாம். lambda naughtல ஒரு சைடில் இருக்கட்டும், lambda ஆப்போசிட்ல கொண்டு போயிடலாம். ஸோ இது ஆப்போசிட்ல கொண்டு போகிறேன். 1 by lambda minus 3 by 2 lambda is equal to 1 by lambda naught minus 3 by lambda naught. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் lambda காமனாக எடுத்துடலாம். that is 1 by lambda. பேலன்ஸ் 1 minus 3 by 2 நமக்கு இங்கே இருக்கும். இங்கேயும் 1 by lambda naught நம்ம காமனாக எடுத்துடலாம். பேலன்ஸ் 1 minus 3 இருக்கும். அப்போ இங்கே 1 minus 3 வந்து minus 2 by lambda naught இருக்கும். இங்கே நம்ம cross multiply பண்ணால் minus 1 by 2 lambda இருக்கும். கரெக்டாக? அப்போ நம்ம கேன்சல் பண்ணால் மைனஸ் மைனஸ் இங்கே கேன்சல் ஆகிடும். இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4 lambda is equal to lambda naught. ஸோ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். lambda naughtன்றது 4 lambda. ஆப்ஷன் 2 is the right answer. We'll see the next one. இந்த question பாருங்க, லாஸ்ட் கொஸ்டினோட அதே பேட்டர்ன் தான், பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். நமக்கு given data மட்டும் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலாம். when a metallic surface is illuminated with the radiation of wavelength lambda, the stopping potential is V. given data எடுத்துடலாம். initial wavelength வந்து lambda and stopping potential வந்து V ன்னு சொல்லியிருக்காங்க. if the same surface, so same surface னா work function same, already சொன்னதுதான். ஸோ ரெண்டு இடத்துலையுமே work function same. is illuminated with the radiation of wavelength 2 lambda. So இது வந்து 2 lambda. அப்போ stopping potential நம்ம பார்க்கலாம். stopping potential is equal to V by 4. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா the threshold wavelength for metallic surface கேட்குறாங்க. So again work function expand பண்ணலாம் hc by lambda naught. Okay, so given data எல்லாம் நம்ம கிடைச்சிருச்சு. இப்போ substitute பண்ண ஆரம்பிப்போம். Again the same formula, energy is equal to work function plus kinetic energy. Okay, so energy இந்த இடத்துல lambda கொடுத்தனால hc by lambda is equal to work functionல hc by lambda naught plus kinetic energy வந்து q, stopping potential வந்து v. This is equation number 1. இப்போ இதே மாதிரி second equation பார்க்கலாம். அப்போ hc by 2 lambda is equal to h by hc by lambda naught plus எனக்கு q, stopping potential இடத்துல v by 4 இருக்கு. ஓகே, so this is second equation. அப்போ இங்கேயும் பாருங்க, நமக்கு wavelength மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு stopping potential and q வந்து ஆப்ஷன்ல இல்லை. அப்போ qv நம்ம நெக்லெக்ட் பண்ற மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல qv இருக்கு, அதை நான் ரீஃபார்ம் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்க நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் qv is equal to hc by lambda minus hc by lambda naught. ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ரீஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? hc by 2 lambda is equal to hc by lambda naught plus 1 by 4 எடுத்துடலாம். பேலன்ஸ் இந்த qvக்கு பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ 1 by 4 into hc by lambda minus hc by lambda naught. again இங்கேயும் பாருங்க hc ரெண்டு சைடுமே காமனா இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். hc 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 கேன்சல். பேலன்ஸ் பார்ப்போம். நமக்கு 1 by 2 lambda is equal to 1 by lambda naught plus 1 by 4 lambda minus 1 by 4 lambda naught. Okay, so lambda இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 1 by lambda into 1 by 2, இந்த plus 1 by 4 ஆப்போசிட்ல போச்சுன்னா minus 1 by 4 is equal to இங்க 1 by lambda naught common, balance 1 minus 1 by 4 இங்க இருக்கு. Okay, so இங்க cross multiply பண்ணலாம் or we can take the LCM. LCM எடுக்கணும்னா இங்க multiply and divide by 2. அப்போ 2 minus 1 1. அப்போ 1 by 4 lambda that is equal to இங்க நம்ம cross multiply பண்ணோம்னா 3 by 4 lambda naught னு கிடைக்கும். அப்போ 4 4 cancel ஆயிருமா? நமக்கு lambda naught தான் வேணும். ஸோ அந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3 lambda is equal to lambda naught. Okay, we'll see the option. Option C is the right answer. அடுத்த question பார்க்கலாம். A photoelectric surface is illuminated successively by monochromatic light of wavelength lambda and lambda by 2. So இங்க ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. First condition lambda, second one lambda by 2. If maximum kinetic energy of a emitted photoelectron in the second case is 3 times the first one. Okay, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா kinetic energy வேல்யூ அவங்க தரல, பட் ரிலேஷன் கொடுத்திருக்காங்க.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த செகண்ட் கேஸ்ல இருக்கிறது 3 times the first one சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல கைனடிக் எனர்ஜி கேன்னு எடுத்துக்கலாம். அப்போ செகண்ட் ஒன்ல கைனடிக் எனர்ஜி வந்து 3k. ஓகே, the work function of the surface of the material. இங்க work function கேட்குறாங்க. சேம் மெட்டீரியல் தான், ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் ரெண்டு இடத்தையும் கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். இப்போ இங்க நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். நமக்கு தெரிஞ்ச அதே ஈக்குவேஷன் தான். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு இங்க லாம்டா இருக்கிறனால hc/λ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் கைனடிக் எனர்ஜியை கேன்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து செகண்ட் கண்டிஷன் hc/λ/2. ஸோ 2 வந்து நமக்கு மேலே போயிடும். 2 மேலே போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எனக்கு தட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் கைனடிக் எனர்ஜி 3k. திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, அப்போ இங்கே பாருங்க, நமக்கு ஆப்ஷன்ல எகெயின் hc/λ இதெல்லாம் தான் இருக்கு. கைனடிக் எனர்ஜி இல்லை அண்ட் யூனிட் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ கைனடிக் எனர்ஜி நெக்லெக்ட் பண்ற மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு இங்க k இருக்கா, இங்கேயும் k இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ரீஃபார்ம் பண்ணலாம். hc/λ minus work function is equal to kinetic energy. ஸோ நமக்கு k என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இது அப்படியே செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 2hc/λ is equal to work function plus 3 times the kinetic energy. அது நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இங்க இருக்கு இல்லையா, சப்ஸ்டியூட் பண்ணலாம். hc/λ minus work function. ஓகே, ஸோ இப்போ நம்ம உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2hc/λ is equal to work function plus 3hc/λ minus 3phi. Okay, so work function minus 3 work function is equal to minus 2phi இங்க வரும். இந்த term oppositeல வந்துச்சுன்னா hc/λ வந்து common, balance 2 minus 3. So 2 minus 3 வந்து minus 1. So minus hc/λ is equal to minus 2 times the work function. அப்போ minus minus cancel ஆயிரும். இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா work function is equal to hc/2λ. So option பார்க்கலாம், hc/2λ. Option 1 is the right answer. We'll see the next one. அதே மாதிரி தான் இந்த question, but ஒரு சின்ன difference. இங்க velocity வச்சு play பண்ணியிருக்காங்க. Question பார்க்கலாம். When light of frequency 2 nu naught, where nu naught is a threshold frequency. So initial condition எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Threshold frequency nu naught னு சொல்லிட்டாங்க. Incident ஆகிற frequency வந்து 2 nu naught னு சொல்லியிருக்காங்க. Is incident on a metal plate, the maximum velocity of the electron emitted is v1. So velocity v1 னு எடுத்துக்கலாம். Next one, when the frequency of incident radiation is increased to 5 nu naught. அதாவது இனிஷியலா எனக்கு 2 nu naught இருந்துச்சு, இப்போ வந்து 5 nu naught இருக்கு. The maximum velocity of the electron emitted from the same plate. அப்போ work function சேமா, அப்போ threshold frequency சேமா தான் இருக்கும் nu naught. அப்போ velocity வந்து v2 னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the ratio of v1 to v2, that is v1/v2 கேட்குறாங்க. ஸோ again அதே மாதிரி equation சப்ஸ்டியூட் பண்ணலாம். Energy is equal to work function plus kinetic energy. ஸோ இங்க substitution ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இங்க frequency தான் கொடுத்திருக்காங்க. அப்போ E is equal to h nu எடுத்துக்கலாம். ஸோ h nuன்ற இடத்துல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, twice the threshold frequency னு கொடுத்திருக்காங்க. ஸோ 2 nu is equal to work function வந்து h nu naught னு எடுத்துக்கலாம். plus kinetic energy எப்படி எடுக்கணும்னா, இங்க velocity கொடுத்திருக்காங்க. அப்போ basic formula half m v square எடுத்துக்கலாம். அப்போ இங்க v1 square. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க h nu naught இருக்கு, இந்த பக்கமும் இருக்கு. ஸோ இது ஆப்போசிட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். அப்போ 2h nu naught minus h nu naught is equal to half m v1 square. ஓகே, ஸோ அப்போ 2 minus 1 1 வரும். h nu naught is equal to half m v1 square. ஓகே, ஸோ this is your first equation. இதே மாதிரி செகண்ட் கண்டிஷனுக்கும் அப்ரோச் பண்ணலாம். அப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எனர்ஜின்ற இடத்துல again h, நமக்கு frequencyன்ற இடத்துல 5 nu naught is equal to work function h nu naught plus kinetic energy வந்து half m v2 square. ஓகே, ஸோ இது ஆப்போசிட்டுக்கு போச்சுன்னா 5h nu naught minus h nu naught is equal to half m v2 square. ஓகே, ஸோ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன கிடைக்கும், 4h nu naught is equal to half m v2 square னு கிடைக்கும். This is your second equation. இப்போ அவங்க ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் ரொம்ப சிம்பிள், நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணா போதும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்
h nu naught is equal to half m v1 square. அதே மாதிரி second one 4h nu naught is equal to half m v2 square. Okay, divide பண்ணலாம். அப்போ வந்து இங்க h nu naught cancel, half m cancel. Balance 1 by 4 is equal to v1 by v2 the whole square வரும். ஸ்கொயருக்கு பதிலா இங்க ரூட் போட்டுக்கலாம். அப்படி ரூட் போட்டோம்னா it will be 1 by 2. So அப்ப answer 1:2 னு கிடைக்கும். We'll see the option 1 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். When the energy of incident radiation is increased by 20%. Okay, இங்க initial energy என்னன்னு தரல, பட் அது வந்து 20% increase ஆயிருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டு கண்டிஷனா எடுத்துக்கலாம். இனிஷியல் எனர்ஜி வந்து E, ஃபைனல் எனர்ஜி E டேஷ்னு எடுத்துக்கலாம். அங்க என்ன சொல்லியிருக்காங்க? இட்ஸ் இன்க்ரீஸ்ட் பை 20% சொல்லியிருக்காங்க. அப்ப இனிஷியல் எனர்ஜி E பிளஸ் 20% ஆஃப் E ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா E பிளஸ் 20% தானே, அப்போ 20 by 100 E. So this will be 0.2 E. அப்போ E plus 0.2 E நம்ம எப்படி எழுதலாம்? 1.2 E னு எழுதலாம். ஓகே, அப்போ இங்க E dash அப்படின்றது 1.2 E. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். The kinetic energy of the photoelectrons emitted from the metal surface is increased from 0.5 electron volt to 0.8 electron volt. So initial kinetic energy 0.5 electron volt. ஃபைனலாக இங்கே கைனெட்டிக் எனர்ஜி 0.8 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஸோ அப்போ கைனெட்டிக் எனர்ஜியும் நம்ம எடுத்தாச்சு. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ரெண்டு இடத்துலையுமே அது சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எனர்ஜின்றது E, தட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி வந்து 0.5 EV. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் ஈக்குவேஷன் E dash என்ற இடத்துல 1.2 E that is equal to work function அதே தான் plus நமக்கு kinetic energy 0.8 EV. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இங்கே தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். எல்லாரும் இந்த ஈக்குவேஷன் எடுத்தோடனே ஓகே நம்ம மைனஸ் பண்ணிடலாம், அப்போ ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும்னு நினைப்பாங்க. பட் த திங் இஸ் அவங்க கேட்கறது ஒர்க் ஃபங்க்ஷன். சப்போஸ் நீங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃபங்க்ஷன் தான் கேன்சல் ஆகும், அது கிடைக்காது. அதுக்கப்புறம் திருப்பி ரீஃபார்ம் பண்ணி அது ரொம்ப லாங் ஸ்டெப்பாக போகும். ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா யூனிட் ஒர்க் ஃபங்க்ஷன். கரெக்டாக E வந்து ஆப்ஷனில் நமக்கு இல்லை, அது தேவையில்லை. அப்போ E-யை நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு E ஆல்ரெடி என்னன்னு தெரியும். இங்கே நமக்கு 1.2 E இருக்கு. அப்போ அப்படியே இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ இங்கே 1.2 Eன்ற இடத்துல ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் 0.5 EV இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் plus 0.8 EV. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி உள்ள நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1.2 ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் 1.2 இன்டூ 0.5 கால்குலேட் பண்ணால் நமக்கு 0.6 EVன்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் 0.8 EV நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 1.2 ஒர்க் ஃபங்க்ஷன் மைனஸ் 5 நமக்கு என்ன வரும்? 1.25 minus 5 that is equal to 0.8 EV minus 0.6 EV. Okay, so இந்த இடத்துல நமக்கு 0.2 work function is equal to 0.2 EV னு நமக்கு கிடைக்கும். கரெக்டா? அப்போ work function is equal to 0.2 EV by 0.2. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா you will get 1 electron volt. So option பார்க்கலாம். We'll check the option. Option 2 is the right answer. We'll see the next question. For photoelectric emission for the certain metal, the cutoff frequency is nu. So இங்க threshold frequency தான் cutoff frequency னு கொடுத்திருக்காங்க. First given data எடுத்துக்கலாம். Threshold frequency nu naughtன்றத nu னு கொடுத்திருக்காங்க. If radiation of frequency is 2 nu. So incident ஆகிற frequency வந்து 2 nu னு கொடுத்திருக்காங்க. The maximum possible velocity of the emitted electron கேக்குறாங்க. So velocity கேக்குறாங்க V. So இது relate பண்ற மாதிரி we'll take the equation energy is equal to work function plus kinetic energy. இப்போ நம்ம substitute பண்ண ஆரம்பிக்கலாம். Energyன்ற இடத்துல H, nuன்ற இடத்துல நமக்கு வந்து twice 2 nu is equal to H plus இது work functionல. So threshold frequency substitute பண்ணும். Threshold frequency nu னு கொடுத்திருக்காங்க. Nu plus kinetic energy இங்க half mv square எடுத்துக்க போறேன். ஏன்னா இவங்க velocity தான் கேட்டிருக்காங்க.
ஸோ இங்க ரீஃபார்ம் பண்ணலாம். இது வந்து 2h nu அண்ட் இந்த பக்கம் ஒரு h nu இருக்குது, ஆப்போசிட் கொண்டு வந்தோம்னா மைனஸ் h nu இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். ஸோ இது நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா h nu இஸ் ஈக்குவல் டு half இந்த சைடு கொண்டு வந்துடலாம் 2 அண்ட் மாஸை வந்து நம்ம டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம் m v ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயருக்கு பதிலாக ஆப்போசிட்ல ரூட் போட்டுக்கலாம். we'll check the option 2 is the right answer. இந்த question பார்க்கலாம், இது ரொம்பவே முக்கியமான question. A source of light is placed at the distance of 50 cm from a photocell and the stopping potential is found to be V0. So initially ஒரு light source ஒரு particular distanceல வச்சிருக்காங்க, that is 50 cm. அப்போ ஒரு stopping potential கிடைக்குது, அது V0 னு சொல்றாங்க. If the distance between the light source and the photocell is made 25 cm, that means எனக்கு distance கம்மி பண்ணிருக்காங்க. அப்ப என்ன சொல்லலாம், distance change பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். The new stopping potential கேக்குறாங்க. First of all நல்லா புரிஞ்சுக்கோங்க, distance change பண்ணனா எது change ஆகும் அப்படின்னா intensity தான் change ஆகும். ஓகே, ஸோ அப்போ எப்பெல்லாம் நம்ம distance of the source change பண்றோமோ அப்பெல்லாம் intensity change ஆகுது. ஓகே, இப்போ இங்க stopping potential கேக்குறாங்க. அப்போ இன்டென்சிட்டிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் என்ன ரிலேஷன் பார்ப்போம். நம்ம தியரியிலேயே படிச்சிருப்போம், யூசிங் த கிராஃப் வச்சும் நம்ம படிச்சிருப்போம். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டென்சிட்டி என்னதான் சேஞ்ச் ஆனாலும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ரிமைன் சேம். ஸோ அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு ரீசனால இன்டென்சிட்டி மட்டும்தான் மாறும், பட் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறவே மாறாது. அப்போ இனிஷியலாக எனக்கு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் V0 இருக்குன்னா final conditionலையும் எனக்கு stopping potential V0 தான். So we'll check the option B is the right answer. We'll see the next pattern. Monochromatic radiation emitted when electron on hydrogen atom jumps from first excited state to the ground state radiates a photosensitive material. Okay, so இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு எலக்ட்ரான் first excited stateல இருந்து ground stateக்கு வருது. அப்போ ஒரு எனர்ஜி எமிட் பண்ணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த எனர்ஜி எமிஷனை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும் ஒவ்வொரு லெவலுக்கும் டிஃபால்ட்டா ஒரு எனர்ஜி இருக்கும், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். E is equal to minus 13.6 by n square into EV. Okay, so let us consider இது வந்து ground state, இது வந்து first excited state. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எனர்ஜி இருக்கும், அது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ground stateனா எப்பவுமே n is equal to 1 ஆர்பிட் நம்பர். அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், E1 அதை எடுத்துக்கலாம். That is equal to minus 13.6 by 1 square. That will be minus 13.6 EV. Okay, so அப்போ இது வந்து minus 13.6 EV இருக்கும். Next அவங்க வந்து first excited stateனு சொல்லியிருக்காங்க. first excited stateனா எனக்கு Nன்றது 2, அப்போ E2 நம்ம எழுதிக்கலாம். E2 is equal to minus 13.6 by 2 square. 2 square நமக்கு 4னு கிடைக்கும். அப்போ இது கால்குலேட் பண்ணோம்னா you will get minus 3.4 electron volt. அப்போ இங்க இருக்கிற எனர்ஜி வந்து minus 3.4 electron volt. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எலக்ட்ரான் வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. அப்போ ஒரு எனர்ஜி எமிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எனர்ஜியை நான் டெல் ஈன்னு எடுத்துக்கிறேன். அந்த டெல் இ தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் இ இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஸ்டேட் மைனஸ் இனிஷியல் ஸ்டேட்னு எடுத்துக்கலாம். ஃபைனலாக ரீச் ஆயிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட், ஸோ E1. இனிஷியலாக நமக்கு என்ன இருந்தது, E2 இருந்துச்சு, ஸோ E2. E1ன்ற இடத்துல மைனஸ் 13.6 மைனஸ் நமக்கு E2ன்ற இடத்துல minus 3.4. ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா, இது கால்குலேட் பண்ணா you will get minus 10.2 EVன்னு நமக்கு கிடைக்கும். நான் இங்க வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன், இந்த மைனஸ் வந்து எடுக்க வேணாம், ஏன்னா இவ்வளோ எனர்ஜி நமக்கு என்ன ஆயிருக்கும், எமிட் ஆயிருக்கும். அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 10.2 EVன்னு எடுத்தாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா, பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து என்னன்னு பாருங்க, the stopping potential is measured to be 3.57 வோல்ட்னு சொல்றாங்க. the threshold frequency of the material கேக்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், இவங்க threshold frequency தான் கேக்குறாங்க. நமக்கு எனர்ஜி கிடைச்சிருச்சு, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க, அப்போ கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுவும் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிடலாம். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு QVSன்னு சொல்லுவோம். Qக்கு பதிலாக நம்ம E யூஸ் பண்ணலாம், இது ரெண்டுமே சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் தான். நமக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து 3.57 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கிளியரா எழுதணும்னா 3.57 எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்கும். பாருங்க, எனர்ஜி மாதிரி இதுவும் எலக்ட்ரான் வோல்ட்லேயே கிடைச்சிருக்கு. ஓகே,
ஸோ அப்போ இதையும் நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மெயினான ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஸோ இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஈன்ற இடத்துல 10.2 EV is equal to ஒர்க் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். பிளஸ் கைனடிக் எனர்ஜின்றது 3.57 EV. ஓகே, இது ஆப்போசிட்ல போச்சு அப்படின்னா 10.2 மைனஸ் 3.57 EVன்னு நமக்கு கிடைக்கும். அப்ராக்சிமேட்டா இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 6.63 EVன்னு கிடைக்கும். கால்குலேட் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி பார்க்கணும். ஸோ த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு திஸ் இஸ் ஈக்குவல் டு h நியூ நாட்னு எழுதிக்கலாம். we need நியூ நாட். ஸோ நியூ நாட் ஒரு சைடு வச்சுக்கலாம். இது ஆப்போசிட்டு கொண்டு வரலாம். 6.63 எலக்ட்ரான் வோல்ட். எலக்ட்ரான் வோல்ட் ஜூலுக்கு மாத்திரமா, ஏன்னா இது ஹெர்ட்ஸ்ல இருக்கு SI யூனிட். அப்போ எலக்ட்ரான் வோல்ட் ஜூலுக்கு மாத்திரம் 1 EV is equal to 1.6 into 10 power minus 19 joule by Hன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அது கீழே கொண்டு வந்துடலாம். கீழே கொண்டு வந்தோம்னா அதோட வேல்யூ 6.64ன்னு வரும். நம்ம வந்து 6.63ன்னு எடுத்துக்கலாம். எனக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்டூ 10 பவர் மைனஸ் 34. அப்போ இங்கே பாருங்க, இந்த ரெண்டு டேர்மும் நமக்கு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 1.6 இன்டூ 10 பவர் மைனஸ் 19 பிளஸ் 34ன்னு நமக்கு இருக்கும். ஸோ இதையும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 1.6 இன்டூ 10 பவர் 15 hertz. So we'll check the option 1.6 into 10 power 15 hertz. Option 3 is the right answer. Next question. இந்த questionம் last questionோட அதே pattern தான், but calculation மட்டும் carefully போடணும். Question பார்ப்போம். The photoelectric threshold wavelength of silver வந்து கொடுத்திருக்காங்க. So that is lambda naught. Lambda naught is equal to 3250 into 10 power minus 10. The velocity of the electron rejected from the silver surface by the ultraviolet light of wavelength lambda வந்து கொடுத்திருக்காங்க. Lambda is equal to 2536 into 10 power minus 10. Okay. So H and C யோட வேல்யூ கொடுத்திருக்காங்க and they are asking velocity. அப்போ நம்ம ஃபார்முலா எடுத்துக்கலாம். Energy is equal to work function plus kinetic energy. ஸோ இங்கே வேவ்லென்த்லாம் வச்சு கேட்டனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் E நம்ம HC by lambda, அதே மாதிரி ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக HC by lambda நாட் பிளஸ் கைனடிக் எனர்ஜி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஆப்போசிட் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ HC காமனாக இருக்கும். 1 by lambda minus 1 by lambda நாட் is equal to, இவங்க வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. அப்போ கைனடிக் எனர்ஜியை half mv ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். HCயோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும், அந்த வேல்யூவே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நான் ஒரு ஷார்ட்டர் மெத்தட் சொல்லி கொடுத்தேன், அது எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அந்த மெத்தடே நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ 12400 EV that is electron volt into Armstrong by 1 by wavelength. ஸோ லேம்டாவும் சரி லேம்டா நாட்லையும் சரி 10 power minus 10 இருக்கு. அப்போ 10 power minus 10 நம்ம காமனாக எடுத்துடலாம். பேலன்ஸ் நமக்கு இங்கே லேம்டான்ற இடத்துல 2536 இருக்கு, மைனஸ் 1 by 3250 இருக்கு. ஓகே, இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ இங்கே பாருங்க, ஆம்ஸ்ட்ராங்ன்றது 10 power minus 10, இதுவும் 10 power minus 10. ஸோ இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் கேன்சல் ஆயிரும். கரெக்டா? ஸோ இதுக்கு அப்புறமேட்டு கால்குலேஷன் நீங்க போடுறது தான். நான் எப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து 12400 நமக்கு தெரியும். எலக்ட்ரான் வோல்ட் ஜூலுக்கு மாத்திரம். அப்போ 1.6 into 10 power minus 19. பேலன்ஸ் எனக்கு இங்க 1 by 2536 இருக்கு, மைனஸ் 1 by 3250 இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணும், நம்ம LCM எடுத்து கால்குலேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல நமக்கு half mv ஸ்கொயர் இருக்கா, அல்ல half m நம்ம இந்த பக்கம் எடுத்துடலாம். அப்போ half இந்த பக்கம் போச்சுன்னா இங்க மேல வந்து 2 வரும், பை வந்து m இருக்கும். mன்ற இடத்துல 9.1 into 10 power minus 31 இருக்கும். கரெக்டா? திஸ் இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணி இந்த ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம இங்கே டோட்டலாக ரூட் எடுத்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ கால்குலேஷன் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம், பட் இது வரைக்கும் தான் ஃபைனல் ஸ்டெப். ஓகே, ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா அப்ராக்சிமேட்டாக தான் கிடைக்கும். தட் இஸ் 0.6 into 10 power 6 meter per second நமக்கு கிடைக்கும். This is velocity. We'll check the option. Option 1 is the right answer.
Next question, the light of wavelength 500 nanometer is incident on a metal with a work function 2.28 volt னு கொடுத்திருக்காங்க. So first given data எடுத்துக்கலாம். work function அப்படின்றது 2.28 electron volt and wavelength கொடுத்திருக்காங்க, that is equal to 500 nanometer னு சொல்லலாம் or else 5000 Armstrong னு சொல்லலாம். இங்க எப்பவுமே Armstrong எடுத்துக்கோங்க, அப்பதான் calculationக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இங்க wavelength கொடுத்துட்டாங்களா, இங்க work functionம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு டைரக்டா முதல்ல எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஃபார்முலா, எனர்ஜி ஆஃப் அ ஃபோட்டான் E is equal to hc by lambda நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ நான் டைரக்டாவே சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் hc வருதோ அந்த இடத்தெல்லாம் 12400 eV into Armstrong வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. that will be easy ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதே பேட்டர்ன் தான் எடுக்க போறேன். அப்போ லேம்டா இந்த இடத்துல வந்து 5000 Armstrong. ஓகே, ஸோ அப்போ Armstrong கேன்சல் ஆயிரும், எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ இங்கே 2 0 இங்கே 2 0 கேன்சல் ஆயிரும், இங்கே 0னா இங்கே ஒரு பாயிண்ட். அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா E is equal to நமக்கு 2.48 எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் எனர்ஜி, பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ எனர்ஜி நமக்கு தெரியும், ஒர்க் ஃபங்க்ஷன் தெரியும், இதை வச்சு முதல்ல கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா என்ன, எனர்ஜி E is equal to work function plus kinetic energy. அப்போ kinetic energy அப்படின்றது எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ எனர்ஜின்றது 2.48 எலக்ட்ரான் வோல்ட் மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன்றது 2.28. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். அப்படி மைனஸ் பண்ணோம்னா 0.2 எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்குது. ஸோ நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி தெரிஞ்சிருச்சு. பட் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தி ஆஸ்கிங் டி ப்ராக்லி வேவ்லென்த். அப்போ டி ப்ராக்லி வேவ்லென்த்தையும் கைனெட்டிக் எனர்ஜியும் ரிலேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஃபார்முலா வேணும். ஸோ இந்த ஃபார்முலா நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் lambda is equal to h by root of 2m kinetic energy. ஸோ இங்கே ஹெச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், 2 and mன்றது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். lambda is equal to நமக்கு இங்கே வந்துட்டு 6.6 into 10 power minus 34 by root of 2 into 9.1 into 10 power minus 31 kg. எலக்ட்ரான் வோல்ட்ல வந்துட்டு எனர்ஜி இருக்கு, தட் இஸ் 0.2 எலக்ட்ரான் வோல்ட்டை நம்ம ஜூலுக்கு மாத்துறோம். ஸோ அப்போ 1.6 into 10 power minus 90. ஓகே, ஸோ அப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். இங்கே கால்குலேட் பண்ணும், நான் இங்கே வந்து டைரக்டாக தான் போட போகிறேன். 6.6 into 10 power minus 34. நான் எப்படி அப்ராக்சிமேட் பண்ணுறேன்னா, எனக்கு இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே கேன்சல் பண்ணோம்னா இங்கே 10 power minus 20 ஆயிரும். ஃபர்ஸ்ட் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து பாருங்க, எனக்கு இங்கே 2 2 இருக்குது. ஸோ ரூட்டை விட்டு ஒரு 2 நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம கிளியராக பண்ணிடலாம். ஸோ ஒரு 2 வந்து வெளியே எடுத்துட்டேன். அதே மாதிரி ரூட்டுக்குள்ளே 9.1 இருக்கு, அப்ராக்சிமேட்டாக 9 எடுத்துக்கலாம். ரூட் 9 வந்து ஸோ 3 எடுத்தாச்சு. பேலன்ஸ் minus 31 minus 20. அது நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா ரூட் ஆஃப் 10 power minus 51 அப்படின்னு நமக்கு வரும், கரெக்டா? அண்ட் அதே மாதிரி மேலே இருக்கிறதுக்கும் கால்குலேட் பண்ணும். கால்குலேட் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 2.8 into 10 power minus 9. ஸோ இதுக்கு அப்புறமேட்டு கால்குலேஷன் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ 2.8 into 10 power minus 9 மீட்டர்ன்னு இருக்கும். ஸோ இந்த டி ப்ராக்லி வேவ்லென்த் வந்து கிரேட்டராக இருக்கணும். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த டி ப்ராக்லி வேவ்லென்த் is greater than or equal to 2.8 into 10 power minus 9 meter. Option 3 is the right answer. அடுத்த question, இந்த question கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ question பார்ப்போம். Photons with energy 5 electron volt are incident on a cathode C in a photoelectric cell. So energy of a photon கொடுத்திருக்காங்க, E is equal to 5 electron volt. The maximum energy of emitted photoelectrons, that means எனக்கு போட்டோ எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி அது கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிவன் டேட்டா வச்சு நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். E is equal to work function plus kinetic energy. அப்போ இங்கே வந்து 5 EV is equal to work function kinetic energy வந்து 2 EV. 5 minus 2 வந்து 3 எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் நமக்கு என்னன்னா ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ கிவன் டேட்டா எடுத்துக்கலாம்.
அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா when the photons of energy 6 electron volt. ஸோ கண்டிஷன் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ செகண்டா எடுத்துப்போம். இப்போ எனக்கு எனர்ஜி வந்து 6 electron voltா இருக்கு. பட் ஒர்க் ஃபங்க்ஷன் சேம் தான். is incident on C. No photo electrons will reach the anode. அதாவது photo electrons எனக்கு ரீச் ஆகக்கூடாது. அப்படின்னா எனக்கு photo electrons ரீச் ஆகலன்னா photo electric currentே இருக்காது. ஓகே, அப்போ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஆஃப் A ரிலேட்டிவ் டு C கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ எனர்ஜி நமக்கு தெரியும், ஒர்க் ஃபங்க்ஷன் தெரியும், கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். E is equal to work function plus kinetic energy. ஓகே, ஸோ ஈன்ற இடத்துல 6 eV, ஒர்க் ஃபங்க்ஷன் இந்த பக்கம் போச்சுன்னா -3 eV is equal to the kinetic energy. அப்போ 6 minus 3 electron volt is equal to நம்ம Q into stopping potential எழுதுவோம். இங்க Qக்கு பதிலா நம்ம EA எழுதலாம். ஏன்னா அதுவும் நமக்கு என்னது, சார்ஜ் தான். ஸோ நான் EA சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ EE கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 3 வோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லிசன், எனக்கு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் 3 வோல்ட்டா இருக்கும்போது மேக்ஸிமம் போட்டோ எலக்ட்ரான்ஸ் ரீச் ஆகும். அப்போ போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் நல்லா மேக்ஸிமமா இருக்கும். அதுவே எனக்கு இந்த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அப்படியே ஆப்போசிட்டா -3 வோல்ட் ஆயிருச்சுன்னா எனக்கு போட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆனோட ரீச் பண்ணாது. அப்போ போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0. ஓகே, ஸோ அப்போ இங்கே 3 வோல்ட்டா இருக்கும்போது மேக்ஸிமம் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், மேக்ஸிமம் போட்டோ எலக்ட்ரான்ஸ் ரீச் ஆகும். அதே -3 இருக்கும்போது எனக்கு போட்டோ எலக்ட்ரான்ஸ் will not reach the anode and photoelectric current goes to 0. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 4 is the right answer. இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். An electromagnetic wave of wavelength lambda is incident on a photosensitive surface of negligible work function. இது most important term, negligible work function. So first relation எடுக்கலாம். electromagnetic wave அதுக்கு wavelength இருக்குன்னு சொல்லிட்டாங்க, work function இல்லைன்ட்டாங்க. அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் கைனடிக் எனர்ஜின்னு படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ இங்கே E வந்து hc by lambda, ஒர்க் ஃபங்க்ஷன் இல்லை, அப்போ இது 0, பேலன்ஸ் கைனடிக் எனர்ஜி. ஓகே, அப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hc by lambda, ஃபர்ஸ்ட் ரிலேஷன் கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இஃப் m mass of the photo electrons emitted from the surface as de Broglie wavelength lambda d ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ de Broglie wavelength வச்சு கேட்குறாங்க. de Broglie wavelength kinetic energy ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. நான் ஒரு 2 சம்க்கு முன்னாடி தான் சொன்னேன். தட் இஸ் de Broglie wavelength is equal to h by root of 2m kinetic energy. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா நமக்கு ஆப்ஷன் பார்த்தோம்னா lambda and de Broglie wavelength ஸ்கொயர் இதெல்லாம் தான் இருக்கு. கரெக்டா? அப்போ எது இங்க காமனா இருக்குன்னா, இங்க ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கு, இங்கேயும் கைனடிக் எனர்ஜி இருக்கு. ஸோ இந்த 2 கைனடிக் எனர்ஜி ஈக்குவேட் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் தட் ஐம் கோனா ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்போ 2 சைடும் ஸ்கொயர் பண்ணனா de Broglie wavelength ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் பை 2m kinetic energy. ஓகே, ஸோ அப்போ kinetic energy இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் பை 2n de Broglie wavelength ஸ்கொயர். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். அப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா hc by lambda from the first equation that is equal to h square by 2m lambda d square. ஓகே, இது வந்து from the second equation. அப்போ பாருங்க h நமக்கு கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் lambda தான் வேணும். ஸோ இந்த lambda இங்க போயிடுச்சுன்னா lambda is equal to 2mc by h into lambda d square. ஓகே, ஸோ அப்போ ரீஃபார்ம் பண்ணி கிளியரா எழுதலாம். lambda is equal to 2mc by h into lambda d square. ஓகே, அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 3 is the right answer. இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன், குவரிஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.